சரி, நாம இப்போ இதுல கொஞ்சம் ஆழமா பயணிக்கலாம். உங்கள இந்த அமைதியான, ரொம்பவே ஆழமான ஒரு ஆன்மீக விளக்க பயணத்திற்கு அன்போட வரவேற்கிறேன். நம்ம அன்றாட அவசரங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு, ரொம்ப நிதானமான, ஒரு புனிதமான தேடலுக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். இது தசமகாவித்யாக்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக ஏற்றத்தை பத்தின ஒரு தெளிவான தொகுப்பு. உங்க மனச நல்லா ஒருமுகப்படுத்திட்டு என்னோட சேர்ந்து வாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நவீன வாழ்க்கை, அதாவது முடிவே இல்லாத வேலைகள், கஷ்டமான முடிவுகள், டிஜிட்டல் உலகத்தோட பெரும் இரைச்சல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு பழமையான கோவில்ல இருக்கிற அந்த ஆழமான அமைதி, அங்க இருக்கிற தெய்வ சக்தி, நம்ம கவலைகளை போக்குற ஆற்றல், அந்த டிஜிட்டல் இரைச்சல்ல இருந்து முழுசா விடுபட்டு பழமையான ஒரு கோவிலோட கருவறையில ஒளிரும் தீப வெளிச்சத்துல அந்த இதமான அமைதிக்குள்ள நீங்க நுழையிறதா ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த அமைதி உங்க மனசுக்குள்ள மெதுவா பரவறத நீங்களே உணர்வீங்க. இந்த அழகான மனநிலையோட இன்னைக்கு நம்ம ஆன்மீக பயணத்துக்கான பாதைய பார்க்கலாம். முதல்ல நவீன விழிப்புணர்வு, அப்புறம் தச மகாவித்யாமோட விளக்கம், மூணாவதா மாற்றத்திற்கான படிநிலைகள், நாலாவதா ரொம்பவே சக்தி வாய்ந்த புனித மந்திரங்கள், அஞ்சாவதா நம்ம சாதனையில எப்படி கவனம் செலுத்துறது, அப்புறம் கடைசியா உங்களுக்கான தனிப்பட்ட தெய்வீக பயணம். முதல் பகுதி, நவீன விழிப்புணர்வு. நம்மளோட நவீன ஆன்மீக விழிப்புணர்வு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? எந்திரத்தனமா ஓடிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப வலிமையான ஒரு தெய்வீக அடித்தளம் தேவைன்னு நம்ம உணரும்போதுதான் நம்மளோட உண்மையான பயணம் தொடங்குது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்ச சக்திகள் கோவில்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாதுங்க. அது உங்களுடைய தற்போதைய வாழ்க்கை முறைக்கும், உங்களை முழுசா குணப்படுத்துறதுக்கும், உங்க அன்றாட போராட்டங்களை வெல்றதுக்குமே உரியது. பழங்கால ஞானம் நம்மளோட இன்றைய நவீன வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? அடுத்தது பகுதி 2, தச மகாவித்யாவோட விளக்கம். இப்போ ஒரு கணம் கண்களை மூடி அமைதியா இருங்க. அந்த தெய்வீக தாயோட ஆழமான பரிமாணங்களை புரிஞ்சுக்க நாம தயாராவோம். தச மகாவித்யா சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான பிரபஞ்ச ஞானம் மற்றும் தெய்வீக பெண்மையோட 10 பழமையான வடிவங்கள் தாங்க இது. ஒரு தாமரை எப்படி இதழிதழா அழகா விரியுதோ அதே மாதிரிதான் இந்த 10 கடவுளின் வடிவங்களும். தாந்திரிக சக்திகள், புனிதமான சடங்குகள், அப்புறம் ஆழமான குணப்படுத்தும் ஆற்றல்களையும் தங்களுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஒரு தாயோட பரிவோட நாம இதை அணுகணும். ஏன்னா நமக்கு வழிகாட்ட அவங்க எப்பவுமே காத்துட்டு இருக்காங்க. பகுதி 3, மாற்றத்திற்கான படிகள். இப்போ நாம இந்த தொகுப்போட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த தெய்வங்களை நாம வெறும் பெயர்களா மட்டும் பார்க்காம, நம்ம ஆன்மாவை குணப்படுத்தி நம்மள பக்குவப்படுத்துற ஒரு அழகான வரிசையான படிநிலையா பார்க்க போறோம். இது எப்படி படிப்படியா வளருதுன்னு பார்க்கலாம் வாங்க. படி 1, காளிமாதா. நம்ம கிட்ட இருக்கிற நச்சுத்தன்மையான பழக்கங்களை அவங்க அழிக்கிறாங்க. படி 2, தாராமாதா. நம்ம மனசுல இருக்கிற கொந்தளிப்புகளை அமைதிப்படுத்துறாங்க. படி 3, பகலாமுகி மாதா. நம்ம பேச்சையும் லட்சியத்து மேல இருக்கிற கவனத்தையும் ரொம்ப கூர்மையாக்குறாங்க. அப்புறம் படி 4, கமலா மாதா. நம்மளோட தொழிலையும் அன்புலையும் செல்வத்தை அதிகமா ஈர்த்து தராங்க. ஒவ்வொரு நிலையிலையும் உங்க கர்ம வினைகளோட சுமைய நீங்க எப்படி மெல்ல மெல்ல இறக்கி வைக்கிறீங்க அப்படிங்கறத அப்படியே மனசுக்குள்ள நினைச்சு பாருங்களேன். இந்த பயிற்சியை இன்னும் எப்படி ஆழமாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். ஆன்மீக முழுமைக்கும் ஒரு விதமான தன்னிறைவுக்கும் சின்னமஸ்தாவோட அருள் நமக்கு ரொம்பவே அவசியம். சொல்லப்போனா ராகு கிரக தோஷங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரமாகவே சின்னமஸ்தாவோட அருளை பெறுவது கூறப்படுது. அப்புறம் கடைசியா திரிபுர சுந்தரி. இது தெய்வீக பெண்மையோட மிக உயர்ந்த முழுமையான அம்சத்தை நம்ம முழுச தழுவிக்கிறது. இந்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு புனிதமான மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி ரொம்ப மரியாதையோடும் பக்தியோடும் நாம உணரணுங்க. பகுதி 4, புனித மந்திரங்கள். நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திகளை தட்டி எழுப்புற அந்த புனிதமான ஒளிகளை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஒளிகளுக்கு உயிர் இருக்குங்கிறத நம்ம எப்பவும் மறந்துடக்கூடாது. இதுல ரொம்ப சிறப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா பீஜ மந்திரம். இது ரொம்பவே செறிவூட்டப்பட்ட தெய்வீகத்தோட சக்தி வாய்ந்த ஒரு விதை ஒலி. ஒரு பெரிய ஆலமரம் எப்படி ஒரு சின்ன விதைக்குள்ள அடங்கி இருக்கோ அது போலதான் இதுவும். இது சாதாரண மந்திரங்களை விட முற்றிலும் வேறானது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த எளிய வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த அபாரமான சக்திய நாம மிகுந்த பக்தியோடும் மரியாதையோடும் உச்சரிக்கணும். பகுதி 5, சாதனையில் கவனம்.
இந்த பயணத்துக்கு தேவையான நடைமுறை ஒழுக்கத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். இறை வழிபாட்டுல சாதாரண மனுஷங்களா நாம சந்திக்கிற அன்றாட போராட்டங்களையும் கவனச்சிதறல்களையும் நம்ம நிச்சயமா கருத்துல எடுத்துக்கணும். சாதனை அப்படிங்கிறது ஒரு உண்மையான சாதகர்கிட்ட இருந்து ரொம்ப ஆழமான பக்தியையும் எந்த சலனமுமே இல்லாத மனத்தெளிவையும் எதிர்பார்க்கிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்மீக பயிற்சி. இது ஒரு புனிதமான சடங்கு. அதிகாலை நேரத்துல யாருமே இல்லாத ஒரு நிசப்தமான சூழல்ல ஒரு நெய்விளக்கின் முன்னாடி உட்கார்ந்து உங்க முழு மனசையும் அந்த இறைவியோட பாதங்கள்ல சமர்ப்பிக்கிற அந்த அழகிய காட்சிய உங்க மனசுல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட தெய்வீக பயிற்சியின் போது வர்ற உலகியல் தடைகளை நம்ம எப்படி அன்போடும் பொறுமையோடும் கடக்க போறோம் அப்படிங்கிறது தான். பூஜைகள் செய்யறப்போ சாதகர்களுக்கு ஏன் அடிக்கடி தூக்கம் வருது அப்படிங்கிற அந்த மர்மத்தை புரிஞ்சுக்கிறது, உள்ளே எழும்புற 1000 கவனச்சிதறல்களுக்கு நடுவுலையும் மனச கூர்மையா வச்சுக்கிறது, அப்புறம் ஒரு உண்மையான தசமகாவித்யா சாதகருக்கு தேவையான அந்த புனிதமான வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல எப்படி தேர்ச்சி பெறுறது, இதெல்லாம் தான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பகுதி 6, உங்களின் தெய்வீக பயணம். இப்போ நான் உங்களை மறுபடியும் இந்த நிகழ்காலத்துக்கே கூட்டிக்கிட்டு வரேன். இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட இந்த ஆழமான ஆன்மீக உண்மைகளை உங்க சொந்த வாழ்க்கையில செயல்படுத்த தொடங்குறதுக்கான நேரம் இது. நம்மளோட நவீன வாழ்க்கையின் ஆன்மாவுக்குள்ள அந்த சக்தி எண்ணை நாம மறுபடியும் கொண்டு வருவோம். இது என் மனமார்ந்த பக்திபூர்வமான ஆசிர்வாதம். உங்க சிந்தனைகள்ல அமைதியும், வார்த்தைகள்ல நிதானமும், செயல்கள்ல தெய்வீக தெளிவும் பிறக்கட்டும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. தச மகாவித்யாவோட எந்த தெய்வீக பாதை இன்னைக்கு உங்க ஆன்மாவை அழைக்குது? காளிமாதா பாதையா, தாராவா, இல்ல கமலாவா? இந்த கேள்விய கொஞ்சம் அமைதியா உங்க மனசுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அந்த அன்னை நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லுவா. இது போல இன்னும் நிறைய ஆழமான ஆன்மீக தொகுப்புகளுக்கும் உங்க பயணத்துக்கான புனிதமான வழிகாட்டுதல்களுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பின்பற்றுங்க. உங்களோட இந்த ஆன்மீக பயணம் இனிதே தொடரட்டும். வாழ்க வளமுடன்.